ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கள்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது வித்தியாசமாக வைக்க போகிறேன். டெய்லி வைக்கிற மாதிரி இல்லாமல் இது வேறு மாதிரி வச்சு அதோடு வந்து புட்டுமா வச்சு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கும் கருவாட்டு குழம்புக்கும் சொல்லவா வேணும். கருவாட்டு குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. இப்போ வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பராக கருவாட்டு குழம்பையும் வச்சு அதோட புட்டையும் அவிச்சு செம்மையாக சாப்பிடலாம். இன்றைக்கி இந்த கருவாட்டு குழம்பு லைட்டாக கருவாட்டை பொரிச்சிட்டு தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெயை விடுவோம் சூடாட்டுக்கும். இங்கே கருவாட்டை பாருங்க, கட்டா கருவாடு தான் எடுத்துருக்கிறேன். நல்ல வடிவாக சுடு தண்ணியில் ஊற வச்சு தோலெல்லாம் முறித்து இந்த மாதிரி கழுவி தண்ணிக்க போட்டு வச்சுருக்கிறேன். இதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு பொரிக்க போடுவோம். இப்போ போட்டாச்சு. கருவாடு பொரியட்டுக்கும். அதுக்குள்ளே எங்கால தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் புட்டை குழச்சி எடுப்போம். இப்போ எங்கால தண்ணி கொதிச்சுட்டு இந்த ஜொக்கில் உப்பு எடுத்துருக்கிறேன். சுடு தண்ணியை சேர்ப்போம். இதில் அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த உப்பை கரைச்சி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு புட்டை குழச்சி எடுக்க வேண்டியா. நிறைய புட்டு குழைக்கிற வீடியோ போட்டிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் தெரியாதாக்கள் பாருங்க. இப்போ தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ இந்த மாதிரி குழச்சாச்சு. இதை எடுத்து ஒரு டம்ளர் அப்படி தேய்ச்சி விட்டுட்டு, இங்கே கை சூடு பொறுப்பீங்கண்டா கையாலேயும் தேய்ச்சி விடலாம் இந்த மாதிரி. அப்போ இந்த சுடுதண்ணி பிறலாத மாக்கள்ல எல்லாம் பிறன்று இந்த மாதிரி குழச்சி எடுப்போம். இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இனி புட்டை வந்து கொத்தி எடுக்க வேண்டியா. இப்போ கருவாடை பாருங்க எடுப்போம். ஆக நல்லா முருகை பொரிக்கல, நான் இந்த மாதிரி தான் பொரிச்சிருக்கிறேன். அப்படிங்களா? நல்ல கணக்கா நல்ல வாசமாக இருக்குது இந்த கருவாடு, தெரியுமா? அப்படியே 10 ஊரை கேட்கும். 10 ஊரா 10 வீட்டுக்கு போகும் வாசம். அப்படி இருக்கு கருவாட்டு வாசம். இப்போ புட்டு குழச்சாச்சு. புட்டை நீத்திப்பட்டியில் போடுவோம். தேங்காய் பூ, புட்டுமா இங்கெல்லாம் சட்டி சூடாட்டுக்கும் குழம்புக்கு. சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம், இதோட கொஞ்சமாக சீரகம், சின்ன சீரகம், பச்சை மிளகாய், உள்ளி, சின்ன வெங்காயம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்க்குறேன். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு இதில் வந்து கத்தரிக்காயும் முருங்கங்காயும் வெட்டி வச்சுருக்கிறேன். இது கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இது வந்து கொஞ்சம் அவியோனும் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி மூடி விடுவோம். அவியட்டும்.
இல்லைங்க நல்லா அவிஞ்சு வேறு எப்படி இந்த முறுக்கங்க இப்படி கீழே வாத்தி போயிட்டேன்னு அவிஞ்ச ஒன்று. இனி வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இதில் வந்து புளி ஊற வச்சேன் நான் கரைச்செடுப்பேன். ஊற வச்சோம்னா டக்குன்னு அப்படியே நல்லா ஊறிடும். உடனே கரைச்செடுத்துடலாம். புளியை சேர்ப்பேன். குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர். இது எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான். ஒரு 3 கரண்டி மாதிரி சேர்த்துருக்கு. இதோட உப்பு சேர்ப்போம். கலந்து விடுவோம். ஒரு கொதித்து வரட்டுக்கும் வடிவ இந்த குழம்பு தூளெல்லாம் ஒன்று சேர அப்படியே கலந்து விடுவோம். கொதித்து வந்த பிறகு தான் கருவாடெல்லாம் போடுவேன். இப்போ கொதிக்கட்டும். இப்போ புட்டை பாப்பம் இறக்குவோம். இறக்கிட்டு சூட்டோடையே மசிச்சு விடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சு கொண்டு வருது பாருங்க. இனி இந்த பொரிச்சு வச்சுருக்க கருவாடை சேர்ப்போம். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே ரெடி ஆகிட்டு இனி வந்து இதுக்கு முட்டை போட போகிறேன். நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? அந்த மாதிரி உரக்கேக்கில் தான் முட்டையை விடணும். காணுமா? என்னோட போடுவா என்ன? ஓகே. முட்டையை போட்டுட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. அப்படியே அடுப்பை நிப்பாட்டி விட்டுருவாங்க. அப்போ அந்த சூட்டுலேயே நல்ல அரைவாசியாக அவிஞ்சு செமையாக குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள் எப்படி வருது குழம்பு. நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே இந்த முட்டையை நாங்கள் அடுப்பை நிப்பாட்டினோன்னா அப்படி நூல் மாதிரி வேறு முட்டை. இந்த மாதிரி இந்த மஞ்சள் கருவெல்லாம் நல்ல அவியல் அவிஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பிறக்குவோமா? சுவையான பொரிச்ச கருவாட்டு முட்டை குழம்பு ரெடி. எப்படி பேர்? ஓகே. இங்கே புட்டு ரெடி. வாங்கோ சாப்பிடலாம். புட்டு அவிச்ச மாவும் அரிசி மாவும் கலந்தவிச்ச புட்டு. ஓகே. இங்கே பாருங்க கருவாட்டு குழம்பு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? முட்டையை பார்த்தீங்களா? அப்படி அவியல் அவிஞ்சு என்ன தம்பி கருவாட்டு குழம்பு, அதுவும் பொரிச்சு வச்ச கருவாட்டு குழம்பு. இந்த நூல் மாதிரி வரும் முட்டை பார்த்தீங்களா? இந்த இறக்கின உடனே நாங்கள் போட்டோன்னு. ஓகே, வாங்க சாப்பிடலாம். இப்போ சுடுவது கொஞ்சம் மாறட்டும். இப்போ வாங்க சாப்பிடலாம். சுடுதான் என்ன செய்கிறோம்? சோவா நடுக சூட்டோட மாட்டுவா. வேங்க கருவாடா. அம்மா என்ன சூடு. இப்படி சாப்பிடணும். சூப்பராக இருக்கு நண்பர்களே. கருவாடு அந்த மாதிரி இருக்குது. கருவாடு சும்மாவே பார்த்தீங்கன்னா பொரிச்சிட்டு புட்டோட சாப்பிட நல்லா இருக்கும். அதுவும் இப்படி குழம்பு வச்சு சாப்பிட சும்மா அடி தூள். வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக அது மாதிரி வச்சு சாப்பிடு பாருங்க. அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. முட்டையை பாருங்க. வாவ் சூப்பராக இருக்குது. அப்படியே சேர்த்து அப்படி சாப்பிட நல்லா இருக்கும்ல. நம்பி உண்மை இந்த கருவாடு பாருங்க நல்லா இருக்கு. அதனால் இன்னொரு 5 கிலோ எடுத்து போடுறேன்னு நம்பி.
இன்னைக்கும் கருவாடு சொல்லி வேலையில்லை ஏன் பாருங்க. சூப்பராக இருக்கும் கருவாடு. உங்களை முருங்கைக்காயிலாம் கருவாட்டோட சுவையெல்லாம் அப்படி இறங்கி நல்லா இருக்கும். வேறு லெவல். செம்மையாக இருக்கு நண்பர்களே. விட்டா அப்படி நான் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி கருவாட்டை நீங்கள் பொரிச்சிட்டு குழம்பு வச்சு பாருங்கள். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டுடா. நல்லா இருக்கும். அந்த சுவை எப்படி இருக்குது தெரியுமா? அது சொல்ல வார்த்தையே இல்லை. கருவாட்டு குழம்புண்டாலே சும்மா அடி தூளாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வைக்க சும்மா